சென்னையின் எஃப்சியோட புது அப்டேட், ஒரு ஸ்டார் கிட்டே சைன் பண்ணி எடுத்திருக்காங்க 3 இயர் கான்ட்ராக்டுக்கு. யார் அவர் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் கூடவே PKL சீசன் 11க்கான ஆக்ஷன் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பல பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. அதற்கு என்ன பதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். நீங்க திட்டாம இருந்தா சரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, one minute please. நான் ஃபர்ஸ்ட் PKL சீசன் 11 பத்தின அப்டேட்டை சொல்லி முடிச்சிடறேன். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும் அப்படின்னா அப்டேட் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. எஸ், PKL சீசன் 11 பத்தி எந்த ஒரு நியூஸுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்ஷன் எப்போ வரப்போகுது அண்ட் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு எந்த அப்டேட்டுமே இல்லை. இப்போதைக்கு அரசல் புரசலாக பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் அப்படிங்கிறது முடிகிற சமயத்தில் மேபி அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் தான், டேட் எப்போங்கிறத சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு சின்ன பயமும் இருக்கு, இந்த PKL சீசன் 11 வருஷத்தோட கடைசிக்கு தான் போகுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் கோச்சுக்கான அப்டேட்டும் கொடுக்காமலே இருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே ப்ரோ கபடி சைடு இருந்து வரவே இல்லை. ரூமர்ஸா கூட வரல அப்படிங்கிறது தான் பயங்கரமான டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ப்ளீஸ் இதை புரிஞ்சுக்கோங்க. அப்டேட் வந்த உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கவும். பட் அந்த லீக் இல்லாட்டியும் ஒரு கபடி லீக் வேணும்னா ஜூலை 11 ஜூலை 25 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உத்தரப்பிரதேஷ் கபடி லீக் நான் முன்னாடியே அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அதில் அர்ஜுன் தேஷ்வாலிருந்து, வினய் டிவாட்டியால இருந்து, ஆஷு சிங்லேருந்து பல PKL ஸ்டார்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேஷுக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ரோ கபடி லீக். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் 3ல லைவாக பார்க்கலாம். அண்ட் சோனி லிவ்லயுமே உங்களுக்கு லைவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மொபைலை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அங்கே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டிவி சேனல் முன்னாடி சொன்ன மாதிரி சோனி ஸ்போர்ட்ஸ் 3, அதாவது PKL இல்லைனாலும் UPKL வருது. கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, மனசை தேர்த்திக்கங்க அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ நம்ம சென்னையின் எஃப்சி அந்த விஷயத்துக்குள்ள வருவோம். சென்னையின் எஃப்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிறைய பிளேயர்ஸ் சைன் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்கச்சக்கமான சைனிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அண்ட் அதற்கு முன்னாடி ஒரு சூப்பரான சைனிங்கை பற்றி சொல்லிடுறேன். இந்த PKL சீசன் 11 முன்னிட்டு ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, கேரளாவை சேர்ந்த டிமிட்ரியஸ், அதாவது கேரளா டீம்ல இருந்த டிமிட்ரியஸ் 2023-24 சீசன்ல கோல்டன் பூட் வின்னர். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா SC ஈஸ்ட் பெங்கால் இப்போதைக்கு சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு சரியான மூவ் அப்படின்னு சொல்லுவேன் இந்த சீசனை முன்னிட்டு. அது இல்லாம இப்போ நம்ம சென்னை எஃப்சி அப்டேட்குள்ள வந்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி சீமா அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கர், வில்மர் ஜோர்டன் அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கர், 2 ஓவர்சீஸ் ஸ்ட்ரைக்கரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஐ மீன் ஃபார்வர்ட் பிளேயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ரொம்ப யங்கான ஒரு ஸ்ட்ரைக்கரை சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. கியான் நஸ்ரி அப்படிங்கிற 23 வயதான ஸ்ட்ரைக்கர் தான் அவர். ஸோ அவரோட கெரியரை பொறுத்த வரைக்கும் முகமதான் கிளப்ல அண்டர் 16 ஆடி இருக்காரு. வேரியஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா மோகன் பகான் சூப்பர் ஜெயன்ஸோட ஒரு சூப்பரான ஒரு பிளேயரா இருந்திருக்காரு. நம்ம சென்னை எஃப்சி இல்ல பல பேருக்கு பிடிச்ச ஒரு யங்ஸ்டராகவும் இருக்காரு. இவர் ஏன் ஸ்டார் கிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட அப்பாவும் ஒரு ஃபுட்பால் பிளேயர், நல்லா தெரிஞ்ச ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவருமே ஸ்டார் கிட் அப்படின்னு அழைக்கப்படுறாரு, வேற எதுவும் கிடையாது. ஸோ இவரை 3 இயர் கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ணி எடுத்திருக்காங்க சென்னையின் எஃப்சி. இது ஆச்சரியமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆல்ரெடி சமிக் மித்ரா சென்னை எஃப்சியோட கோல் கீப்பர், அவருக்கும் 2027 வரைக்கும் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி கியான் நசரிக்கும் 2027 வரைக்கும் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா இவரை க்ரூம் பண்ணி சூப்பராக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த கியான் நசரி கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயர் தான், அதுல ஒரு டவுட் கிடையாது. ஸோ இதை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன? எந்த மாதிரியான சைனிங் சென்னை எஃப்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் வரக்கூடிய அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.